கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம மத்தியில் தம்பி சாம் பிரீஸ்ட்லி வந்திருக்கிறாங்க. உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னும் ஜூம் வழியாக இணைந்திருக்கிறவர்களையும் யூடியூப்பில் இணைந்து ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் மத்திய தமிழ் திருச்சபை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறது. ஆண்டோடைய பெரிய கிருபையினால் நம்ம எல்லாரும் சுகமாக நலமாக இந்த 5வது மாதத்தை இந்த ஆண்டில் எப்படி ஓரளவுக்கு தாண்டி வந்துட்டோம், அப்படி தானே? ஏனென்றால் இந்த மாதத்தில் வெயில் கடுமையாக அடிக்கும். ஆனால் இந்த மாதம் பாருங்கள், அப்படி வெயில் மாதிரியே நமக்கு தெரியல. மழை, காற்று, மேகமூட்டம் அப்படியே போயிடுச்சு. தேவன் மிகவும் ஆச்சரியமாக வழி நடத்தினார். நான் யோசித்தேன், ஆண்டவரே மதுரைக்கு போகிறோம், இந்த மதுரையில் வெயில் கடுமையாக அடிக்குமே அப்படின்னு யோசித்தப்போ, ஃபஸ்ட்டு 2020 லாக்டவுனில் போச்சு. மே மாதம் 21 லாக்டவுனில் போச்சு. 22 இந்த வருஷம் எல்லாமே அப்படி மேகமூட்டம், மழை அப்படியே இந்த மாதம் போயிடுச்சு. நான் யோசித்து பார்த்தேன், தேவன் எவ்வளோ ஆச்சரியமாக நம்மை வழி நடத்துகிறார். கர்த்தர் நல்லவர். அவர் நம் குடும்பங்களுக்கும் போதுமானவராக இருந்து ஆச்சரியமாய் நடத்துகிறார். அவருக்கு என்றென்று மகிமை உண்டாவதாக. ஆண்டோடைய பெரிய கிருபையினால் நாம் தொடர் பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரியும், பரிசுத்த பரம அபிஷேகம் என்ற தலைப்பில் படித்து வருகிறோம். ஹோலி அண்ட் ஹெவன்லி அனாயிண்டிங். அபிஷேகம் பற்றிய பாடங்கள் இது வரைக்கும் ஒரு 6 பாகங்களாக நாம் படித்திருக்கிறோம். இன்றைக்கு 7வது பாகம் செய்தியை நாம் படிக்க போகிறோம். பார்ட் 7, 7வது பாகம். இன்றைக்கு நம்முடைய தலைப்பு என்ன என்று சொன்னால், The man who kept the oil. The man who kept the oil. எண்ணெய் கிடங்குகளின் காவலன். எண்ணெய் கிடங்குகளின் காவலன் என்ற தலைப்பின் கீழே இன்றைக்கி படிக்க போகிறோம். பைபிளில் யாராவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எண்ணெய் கிடங்குகளை பாதுகாத்த நபர் அப்படியே ஒரு நபர் இருக்கிறாரா அப்படின்னு யோசித்து பார்க்க முடிகிறதா உங்களால்? 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரத்தை படிக்க வேண்டும் என்று ஃப்ளையரில் அனுப்பி வச்சுருந்தோம். 1 நாளாகமம் புத்தகம் ஒரு விசேஷமான புத்தகம். தாவீதின் அரசாங்கத்தை பற்றி பேசக்கூடிய புத்தகம். இந்த தாவீதின் அரசாங்கம் பிரம்மாண்டமானது. பிரம்மாண்டமான ராஜாங்கம் தாவீதின் ராஜாங்கம். அதை 1 நாளாகமம் புத்தகம் மிக அழகாக வர்ணிக்கிறது. அதில் குறிப்பாக 29 அதிகாரங்கள் இருக்கின்றன 1 நாளாம் புஸ்தகத்தில். 22ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆம் அதிகாரம் வரைக்கும் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால், அந்த அதிகாரங்கள் தேசத்தின் ஆன்மீக ஒழுங்கமைப்பு பற்றி பேசுகிறது. த ரிலிஜியஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் த லேண்ட். அதாவது இஸ்ரவேல் தேசத்தில் ஆன்மீக ஒழுங்கமைப்பு எப்படி இருக்கணும். உதாரணத்துக்கு பாருங்களேன், 4000 பேர் பாட்டு பாடணும். கொயர், தாவீதினோட கொயரில் 4000 பேர் இருந்தாங்க. பாடல் குழுவில் 4000. அப்பா, 4000 பேரா? 4000 பேர். வாசல் காக்கிறவர்கள், ஆலயம் மற்றும் அந்த எருசலேம் இதெல்லாம் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா, வாசல் காக்கிறவர்கள் 4000 பேர். அப்படி இப்படி 4000 நிறைய பேர் இருப்பாங்க. ஆகவே ஆண்டவருடைய ஆலயத்தின் காரியங்களை, ஆன்மீக காரியங்களை ஒழுங்கமைப்பதற்கென்று ஒரு சிஸ்டம் வச்சிருந்தார் தாவீது. த ரிலிஜியஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் த லேண்ட். அதான் 1 நாளாம் 22ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆம் அதிகாரம் வரைக்கும் 5 அதிகாரங்களில் படிக்கணும். நீங்கள் நேரம் எடுத்து கொஞ்சம் படித்து பாருங்கள். 27ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் என்ன பேசுது அப்படின்னு சொன்னால், இட் கிவ்ஸ் a brief account of the military and civil administration. இஸ்ரவேல் தேசத்தினுடைய இராணுவம் மற்றும் அரசு நிர்வாகம் பற்றிய சுருக்கமான தகவலை ஒரே ஒரு அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த 27ஆம் அதிகாரத்தை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். 3 பிரிவுகள். அதில் மொத்தம் 34 வசனங்கள் இருக்கிறது. முதல் 15 வசனங்கள். வேதாமத்தை திருப்பி கொண்டீர்களா? 1 நாளாம் புஸ்தகத்துக்கு வாங்க. 27ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்புவோம். நீங்கள் பவர் பாயிண்ட்லாம் போடலை, நம்ம பைபிளை திறந்து தான் என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரத்தை நாம் இன்றைக்கு கவனம் செலுத்தி படிக்க போகிறோம்.
27 அதிகாரம் முழுக்க கிடையாது, அதனுடைய அவுட்லைன் கொடுத்துட்டு அதில் ஒரே ஒரு நபரை குறித்து தான் நாம் இன்னைக்கு படிக்க போகிறோம். 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் 3 பிரிவுகளாக நாம் பார்க்கிறோம். முதல் 15 வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 12 மாதங்களுக்கு 12 சேனாதிபதிகள். முதல் 2 வசனங்கள் படிக்கலாமா? முதல் 2 வசனங்கள் தங்கள் இலக்கத்தின்படி 1 நாளாகமம் 27, ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 27 verses 1 and 2. தங்கள் இலக்கத்தின்படி இருக்கிற இஸ்ரவேல் புத்திரருக்கு வம்சங்களின் தலைவரும் 1000க்கு சேர்வைக்காரரும் 100ற்கு சேர்வைக்காரரும் இவர்களுடைய தலைவரும் வைக்கப்பட்டிருந்தார்கள். சேர்வைக்காரர்னா இராணுவ சேவகர்கள், இராணுவ வீரர்கள். இவர்கள் வருஷத்தில் உண்டான மாதங்களிலெல்லாம் மாதத்திற்கு மாதம் ராஜாவை சேவிக்கிறதற்கு வகுக்கப்பட்ட வரிசைகளின்படியெல்லாம் மாறி மாறி வருவார்கள். ஒவ்வொரு வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 12 வகுப்பு இருந்துச்சு. ஒரு வகுப்பில் 24,000 போர் வீரர்கள். சரிங்களா? இப்படியே 12 வகுப்புகள், 12 × 24,000 போட்டுக்கோங்க. அப்போது தாவீது ராஜாவுடைய இராணுவத்தில் மட்டும் மாதம் மாதம் அவரை சேவிப்பதற்கென்று 12 மாதங்களுக்கும் மொத்தம் இருந்த இராணுவ வீரர்கள் 2,88,000 பேர். 2,88,000 இராணுவ வீரர்கள். மாதம் மாதம் 24,000 பேர், 24,000 பேர். புரியுது உங்களுக்கு? 2ஆம் வசனம் பாருங்க. முதலாவது மாதத்துக்கு முதல் வகுப்பின் மேல் சப்தியேலின் குமாரன் யஷோபெயாம் இருந்தான். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். அப்படியே நீங்கள் படிச்சுக்கிட்டே போங்க 15ஆம் வசனம் வரைக்கும். சரிங்களா? ஆக முதல் 15 வசனங்கள் 12 மாதங்களுக்கு 12 சேனாதிபதிகள், ஒவ்வொரு வகுப்புலையும் 24,000 பேர், 2,88,000 இராணுவ வீரர்கள் பற்றி பேசுகிறது. 16ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் 16 to 24 அந்த வசனங்களை படிச்சீங்கன்னா பிரின்சஸ் ஆஃப் த ட்ரைப்ஸ், இஸ்ரவேல் கோத்திர தலைவர்கள் பற்றி படிக்கிறோம். இஸ்ரவேல் கோத்திர தலைவர்கள், 12 கோத்திரங்களுக்கும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு தலைவர் என்று சொல்லி 12 தலைவர்களை பற்றி பேசுகிறது. 25ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் படித்தோம் அப்படின்னா அரசவை அதிகாரிகள், ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த கோர்ட், அந்த அரசவையில் இருந்த மந்திரிகள், அதிகாரிகள் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமாக சொன்னால் இந்த 27ஆம் அதிகாரம் கேப்டன்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் ஆஃப் த ஸ்டேட், இஸ்ரவேல் தேசத்தினுடைய அதிபதிகள் மற்றும் மந்திரிகளை பற்றி 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் பேசுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாரம் முழுக்க படித்து பாருங்கள். எல்லாருக்கும் என்னென்ன வேலை, அரசாங்க வேலைகள் எல்லாத்தையும் அழகாக பிரித்து ஒழுங்கமைத்து எல்லாருக்கும் என்னென்ன வேலைகள் என்று கொடுத்திருப்பான். அரசாங்க பட்டியல், அரசாங்க பட்டியல் தரும் அருமையான பாடங்கள். தாவீதின் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டியல், பெயர் பட்டியலை பற்றி 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ராஜாவிடம் வேலை செய்வது என்பது ஒரு பெரிய கனத்துக்குரிய விஷயம், அப்படி தானே? இப்போ கவர்மெண்ட் வேலை அப்படின்னாலே ரொம்ப மதிப்பு தான், அப்படி தானே? பொதுவாக அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அதே போல் ராஜாவிடம் வேலை செய்வது எவ்வளோ பெரிய கனம். தாவீது ராஜாவுக்கு சேவை செய்வதற்கு ஒரு பெரிய பட்டாளமே இருந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் நமக்கு என்ன பாடம் சொல்லித் தருகிறது என்பதை நம்ம என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். அதனால் ஆண்டவர் நம்ம கண்டிப்பாக உதவி செய்வார். ஜெபம் பண்ணி நம்ம தியானிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நாளில் மீண்டும் உடைய ஆலயத்தில் ஒன்று சேர எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுக்க எங்களை நடத்தி வந்ததற்காக, இந்த கடைசி ஓய்வு நாளை காண செய்ததற்காக நன்றியப்பா. இந்த நாளில் எண்ணெய் கிடங்குகளின் காவலன் என்ற தலைப்பில் படிக்க போகிறோம். ஆவியானவரே, அபிஷேகம் குறித்த அந்த பாடங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். தேவன் தாமே எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தரலும், ஆசீர்வதியும். உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நீர் பேசும் கர்த்தாவை, சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகும், நாங்கள் சிறுகும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த தாவீதின் அரசாங்கத்தின் அதிகாரிகளின் பட்டியல் நமக்கு 4 பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. அது சுருக்கமாக வேகமாக சொல்லிடுறேன்.
முதலாவது என்னவென்று சொன்னால், நமது ராஜாதி ராஜாவான கர்த்தராகிய இயேசுவும் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பான சேவையை கொடுத்திருக்கிறார். சரிதானே? தாவீது ராஜா எல்லாருக்கும் சேவைகள் கொடுத்திருந்தது போல நமக்கும் சிறப்பான சேவைகளை கொடுத்திருக்கிறார். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்து படிச்சிருக்கோம்ல மற்ற 25 அதிகாரம். ஆகவே நம்முடைய ஆண்டவரும் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பான சேவையை கொடுத்திருக்கிறார். இது முதல் பாடம். இரண்டாவது பாடம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொருவர் பெயரையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் பாருங்கள், இந்த 4ஆம் புஸ்தகத்தில் ஒரே பெயர்களாக இருக்கும். நாளாகமோ எண்ணாகமோ இதெல்லாம் படிங்க, எல்லாம் பெயர்களாகவே நிறைய இருக்கும். யோசுவா புத்தகம் அதுலேயும் நிறைய பெயர்கள். இந்த 1 நாளாகமம் 27லையும் அரசாங்க அதிகாரிகளின் பெயர் பட்டியலை படிக்கிறோம். நமக்கு கிடைக்கிற இரண்டாவது பாடம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பெயரையும் தேவன் அறிந்திருக்கிறார். God knows each of our names. ஆண்டு சொல்கிறார்ல ஏசாயா 43:1, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். இது இரண்டாவது பாடம். மூணாவது பாடம் என்னவென்றால், ஒவ்வொருவருக்கும் விதவிதமான வேலைகளை தந்திருக்கிறார். சரிங்களா? இந்த அதிகாரத்தை 1 நாளாம் 27 படித்து பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான வேலைகள். இப்போ ஒரு சர்ச்சில் உட்காந்துருக்குறோம், ஒருத்தர் டீச்சராக இருப்போம், ஒருத்தவங்க அட்டெண்டராக இருப்போம், ஒருத்தர் பாஸ்டராக இருப்பார், ஒருத்தர் பிரின்சிபலாக இருப்பார், ஒருத்தர் பியூனாக இருப்பார். சரிங்களா? ஆண்டவர் எல்லாருக்கும் விதவிதமான வேலைகளை தந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் படித்தோம் என்றால், 1 கொரிந்தியரில் 12வது அதிகாரம் வசனம் 7 பாருங்க, நான் வாசிக்கிறேன். அவன் ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆவியின் அனுகிரகத்தை அவனவனுக்கு கொடுத்திருக்கார், ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம தெளிவாக பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும் விதவிதமான வேலைகளை தேவன் தந்திருக்கிறார். இது 3வது பாடம். 4வது பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருவரையும் உரிய இடத்தில் ராஜா தாமே நியமிக்கிறார். யார் யாருக்கு என்னென்ன வேலை, எங்கெங்கே வேலை, எந்தெந்த போஸ்ட் அப்படின்றத நியமிக்கிறவர் யார்? தாவீது ராஜாவே நியமிக்கிறார். இன்றைக்கி நமக்கும் அப்படி தான். நம்ம எங்கெல்லாம் இருக்கிறோமோ, உயர்ந்த இடத்துல இருக்கிறோமோ, தாழ்ந்த இடத்துல இருக்கிறோமோ, நிறைய சம்பளம் வாங்குகிறோமோ, குறைய சம்பளம் வாங்குகிறோமோ, மேலே நிற்கிறோமோ, கீழே உட்காந்துருக்கிறோமோ, ஆண்டவர் நம்ம எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே அவர் தான் நியமித்திருக்கிறார் என்பதை நாம் இந்த அரசாங்க பட்டியலில் பாடம் படித்துக் கொள்கிறோம். 4 பாடங்களை நாம் பார்க்கிறோம். இந்த 1 நாளாம் 27ஆம் அதிகாரத்தில் நாம் மிக குறிப்பாக பார்க்கிற ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட், நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி மட்டும்தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். நமது கவனத்துக்குரிய கனமான மனிதன், நமது கவனத்துக்குரிய ராஜாவின் மதிப்புக்குரிய மனிதன் யார் அப்படின்னா 27ஆம் அதிகாரம் 1 நாளாம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் என்ன படிக்கிறோம்? எண்ணெய் கிடங்குகளின் காவலன் பற்றி படிக்கிறோம். த மேன் ஹூ கெப்ட் தி ஆயில். 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்களேன். பள்ளத்தாக்குகளில் உள்ள ஒலிவ மரங்களின் மேலும் முசுக்கட்டை விருட்சங்களின் மேலும் கெதேரியனான பால்கானானும் எண்ணெய் கிடங்குகளின் மேல் யோவாசும் அப்படின்னு படிக்கிறோம். எண்ணெய் கிடங்குகளின் மேல் யாரு? யோவாஸ். சரி, அந்த வரியை மட்டும் ஆங்கிலத்தில் பாருங்க. அண்ட் ஓவர் தி செல்லர்ஸ் ஆஃப் ஆயில், ஓவர் தி செல்லர்ஸ் ஆஃப் ஆயில் வாஸ் ஜோவாஷ். யோவாஸ் என்ற அரசாங்க அதிகாரி, எண்ணெய் கிடங்குகளின் மேல் அவன் காவலன். தாவீது ராஜா அவனுக்கு இந்த வேலை கொடுத்திருந்தார். அன்பான தேவப்பிள்ளைகளை, இவரை பற்றி ஒரே ஒரு வரி தான் இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. எத்தனையோ பேரை பற்றி 1 நாளாம் 27ஆம் அதிகாரம் பேசினாலும் ஒரே ஒரு நபரை பற்றி ஒரே வரியில் சொல்லப்பட்டுள்ள வசனம்தான் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அந்த கடைசி வரி, எண்ணெய் கிடங்குகளின் மேல் யோவாசும் அப்படின்னு படிக்கும். ஒரே ஒரு வரியில் ஒரே ஒரு மனிதன்.
இதில் என்ன பெரிய பாடம் நமக்கு இருக்க போகிறது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். தேவன் பெரியவர். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை இருந்தாலும் போதும், அதை வச்சு நமக்கு நிறைய பாடங்கள் சொல்லிக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த யோவாசை குறித்து 3 தலைப்புகளின் கீழே 3 உபத்தலைப்புகள் 3 சப்டாபிக்ஸ் கீழே நம்ம என்ன செய்ய போகிறோம், சில பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது என்னவென்று சொன்னால், பணி சார்ந்த கடமைகள். யோவாசின் பணி சார்ந்த கடமைகள், டியூட்டிஸ் ஆஃப் ஹிஸ் ஜாப். அவருடைய வேலை என்ன வேலை? எண்ணெய் கிடங்குகளின் மேல் அவர் பொறுப்பாளியாக இருந்தார். ஆயில் டிபார்ட்மெண்ட், சரிங்களா? ஆயில் டிபார்ட்மெண்ட்டில் அவருக்கு வேலை. அந்த பணி சார்ந்த கடமைகள் என்ன அப்படின்னா, அதில் 2 கடமைகள். முதலாவது என்னவென்று பார்த்தால், எண்ணெயை பாதுகாத்தல், கீப்பிங் த ஆயில். எண்ணெய் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். யூத கலாச்சாரத்தில் எந்த எண்ணெய் ரொம்ப முக்கியம்? ஒலிவ எண்ணெய், அப்படி தானே? ஒலிவ எண்ணெய் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆசரிப்பு கூடாரத்தில் விளக்குக்கு எண்ணெயாக பயன்படுத்தினார்கள். அந்த குத்து விளக்கு இருக்குல்ல, 7 கிளைகள் கொண்ட குத்து விளக்கு. யாத்திராகம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யாத்திராகமும் 27வது அதிகாரம், எக்ஸோடஸ் 27 verse 20, 27-20 என்ன சொல்லுது பாருங்க. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. இடித்து பிழிந்த தெளிவான சுத்தமான ஒலிவ எண்ணெயை ஆண்டோடைய ஆலயத்துக்கு கொண்டு வரும். ஆகவே விளக்குக்கு எண்ணெயாக மட்டுமல்ல, அபிஷேக தைலம் படித்தோம்ல, அபிஷேகம் பண்ணுவதற்கு தைலம் செய்வதற்கும் இந்த ஒலிவ எண்ணெய் பயன்படுத்தப்பட்டது. ஆரோக்கியத்துக்கு மருந்தாக பயன்படுத்தப்பட்டது. லூக்கா 10:34 படித்து பாருங்களேன். இந்த ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போனான், கல்லர் கையில் அகப்பட்டான், அவனை அடித்தாங்க. அப்புறம் அந்த வழியில் வந்த ஒரு சமாரி என்ன பண்ணான், அவனுக்கு திராட்சை ரசமும் எண்ணெயும். என்ன எண்ணெய்? ஆமாம், கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் நினச்சிக்காதீங்க, இதெல்லாம் நம்ம நாட்டில். அந்த நாட்டில் என்னது? இஸ்ரவேல் நாட்டில் ஒலிவ எண்ணெய் மருந்தாகவும் அந்த எண்ணெய் பயன்பட்டது. வியாபார சந்தையில் வணிக சரக்காகவும் அது பயன்படுத்தப்பட்டது. 1 ராஜாக்கள் 5வது அதிகாரம் படிச்சிங்கன்னா, 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 1 Kings chapter 5 verse 11 பாருங்கள். சாலமோன் காலத்தில் படிக்கிறோம். சாலமோன் ஈராமின் அரண்மனைக்கு போஜனத்திற்காக 20,000 கலம் கோதுமையும் இடித்து பிழிந்த ஒலிவ மரங்களின் 20 கல எண்ணெயையும் கொடுத்தான் அப்படின்னு படிக்கிறோம். ஈராம் என்ற இன்னொரு பக்கத்து நாட்டுக்காரன் சாலமோனுக்கு ஒலிவ எண்ணெயை கொடுத்தார். சரிங்களா? அது மட்டுமல்ல, ஆக வியாபார சந்தையில் வணிக சரக்காக, வீடுகளிலே சமையல் எண்ணெயாக, வீடுகளில் சமையல் எண்ணெயாக சமையலும் பண்ணலாம், தலைக்கும் தேய்ச்சிக்கலாம், அப்படி தானே? அழகு சாதன பொருளாகவும் அந்த எண்ணெய் இப்படி பல வகைகளில் பயன்பட்டது. அப்படியானால் யோசித்து பாருங்களேன், இந்த ஒலிவ எண்ணெயை எவ்வளோ பத்திரமாக பாதுகாக்கணும். ஒலிவ எண்ணெய் 1 லிட்டர் எவ்வளவு? கிட்டத்தட்ட 1000 ரூபா, கிட்டத்தட்ட 1000 ரூபா. ஆகவே இந்த எண்ணெயை பத்திரப்படுத்த வேண்டும். எண்ணெய் என்பது பைபிளில் பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு நல்லா தெரியும். ஒலிவ எண்ணெய் எவ்வளவு விலையேற பெற்றதோ அதே போல பரிசுத்த ஆவியானவரும் மிகவும் விலையேற பெற்றவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்ட போது நம்ம எல்லாரும் தேவாலயமாக மாறினோம், அப்படித்தானே? தேவாலயம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்று அறியீர்களா படிக்கிறோம்ல. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், we are the temples of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்தாவின் ஆலயமாக நாம் மாறினோம். அப்போ பாருங்க, இந்த யோவாஸ் எண்ணெய் கிடங்குகளுக்கு அவன் காவலாளனாக இருந்தது போல
நமக்கும் எண்ணெய், பரலோக எண்ணெய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர். அப்போ என்ன செய்யணும்? நாம் எண்ணெயை பாதுகாக்கணும், அப்படிதானே? என்ன எண்ணெயை பாதுகாக்கணும்? ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, நம்ம என்ன பண்ணணும்? பாதுகாக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ தாவீது ராஜா தன் காலத்தில் எண்ணெய் கிடங்குகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு காவலாளனை வைத்திருந்தது போல, ஒரு அதிகாரியை வைத்திருந்தது போல, நம்முடைய நாட்களிலும் எண்ணெயை பாதுகாக்கிற பரிசுத்தவான்கள் தேவை. பழைய பாணியிலே வைராக்கியமாய் பிரசங்கிக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் தேவை. நீங்க பாருங்களேன், கண்டிச்சு பேசினா பிடிக்க மாட்டேங்குது. ஏன்? நமக்கு ஆசீர்வாதமாக பேசணும், காதுக்கு இனிமையாக பேசணும், சந்தோஷமாக பேசணும், நல்ல காரியமாக பேசணும், அப்படி தான் நினைக்கிறோம். அது ஆண்டோட திட்டம் கிடையாது. தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை திரளாக சேர்த்து கொண்டு படிக்கிறோம்ல, 2 தீமோத்தேயு 4 படிச்சு பாருங்க. பவுல் எச்சரிப்பார், தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்றபடி அப்படி பேசணுமா. எங்களுக்கு இதமான வார்த்தைகளை பேசுங்கள். அது ஆண்டோடைய திட்டம் கிடையாது. அப்படி செய்யவும் முடியாது, அப்படி செய்யவும் மாட்டேன். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்களேன், we need preachers who will preach in an old fashioned way. அந்த காலத்தில் எப்படி கண்டித்து உணர்த்தி பேசினார்களோ அப்படி பேசும் பொழுது தான் எண்ணெயை நாம் காத்துக்கொள்ள முடியும். வைராக்கியமாய் பிரசங்கிக்கிற பரிசுத்தவான்கள் தேவை. வைராக்கியமாக ஜெபிக்கிற பரிசுத்தவான்கள். அப்படி வைராக்கியமாக ஜெபிக்கும் பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும்? நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற எண்ணெயை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். வைராக்கியமாக துதிக்கிற பரிசுத்தவான்கள் தேவை. வைராக்கியமாக தனிப்பட்ட பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிற ஆவிக்குரிய உயிரோட்டம் உள்ள பரிசுத்தவான்கள் தேவனுக்கு தேவை. அன்பான தேவ பிள்ளைகளே, அதனால தான் எபேசியர் 5:18 பவுல் சொன்னார், ஆவியினால் நிறைந்து, வசனத்தை படிங்க, ஆவியினால் நிறைந்து என்ன பண்ணணும்? அழகாக சொல்லி பாருங்க. இந்த வசனத்தை முழுக்க நான் வாசிக்கிறேன். எபேசியர் 5:18 ஆவியினால் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, ஆவியினால் நிறைஞ்சு என்ன செய்யணும்? ஆண்டவரை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படிலாம் செய்தாதான் எண்ணெயை பாதுகாக்க முடியும், அப்படித்தானே? ஆண்டவர் துதிக்கணும், வைராக்கியமாக ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், ஆண்டோடைய சத்தியத்தை வல்லமையாக பிரசங்கிக்கணும். வாய்ப்புகள் கிடைத்தால் யார் யாருக்கெல்லாம் சத்தியத்தை சொல்ல முடியுமோ சத்தியத்தை சொல்லணும். வேதபாடங்களை கொடுக்கணும். ஆண்டோடைய ஆலயத்தில் கூடுகிற அந்த ஐக்கியத்தை உற்சாகமாக நாம் அதை பின்பற்ற வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, யோவாஸ் மாதிரி ஆண்டவருக்கு, தாவீது ராஜாவுக்கு ஒரு யோவாஸ் இருந்தது மாதிரி இயேசு ராஜாவுக்கு நிறைய யோவாசுகள் தேவை. எண்ணெயை காக்கிற பரிசுத்தவான்கள் தேவை. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்தாவின் குலத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சாட்சிகளாக இருக்கிறோமா? அப்போ தான் எண்ணெயை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆவியானவரை நாம் நம்மகத்தை நிலைப்படுத்தி கொள்ள முடியும். எண்ணெய் மேலே கண்கள் எப்போதும் இருக்க வேண்டும். யோவாசுக்கு அப்படித்தானே? எண்ணெய் கிடங்குல அவர் வச்சுட்டாங்க, அவர் அங்கே தான் சுற்றி சுற்றி இருப்பார். எண்ணெய் கிடங்குகளின் மேல் கண்கள் எப்போதும் இருக்க வேண்டும். எதிரி களவாடி விடாமல் கவனமாய் காக்க வேண்டும். அவருடைய முதல் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீப்பிங் தி ஆயில். எதிரிகள் களவாடி விடாமல் கவனமாய் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் அதே போல நம்மிடத்திலிருந்து இந்த பரிசுத்த ஆவியாகிய பரலோக எண்ணெயை களவாடக்கூடிய எதிரிகள் யார்? நிர்விசாரம். நிர்விசாரம்னா எனக்கு என்ன அப்படின்னு இருக்கிறது. நிர்விசாரம், சோம்பேறித்தனம், அதிகாலை எழுவது இல்லை, ஆண்டவரை தொழுவது இல்லை அப்படின்னா சோம்பேறித்தனம். என்ன ட்ரை ஆயிரும், என்ன இருக்காது.
சோம்பேறித்தனம், அக்கறையின்மை, பிரபலமாக இருக்க விரும்பும் மோகம், பாப்புலாரிட்டி. பிரபலமாக இருக்கணும், நம்ம எப்போ முன்னாடி இருக்கணும், நம்ம பேரை சொல்லணும், புரியுதுங்களா? இதான் பிரபலமாக இருக்க விரும்பக்கூடிய மோகம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதாங்க நமக்கு இருக்கிற எதிரிகள். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எண்ணெயை, பரிசுத்த ஆவியை நம்மிடத்திலிருந்து களவாடக்கூடிய எதிரிகள் இது எல்லாமே. இச்சை, கோபம், நிறைய படிச்சிருக்கோம்ல எல்லாம். இப்படிப்பட்ட திருடர்கள், இப்படிப்பட்ட எதிரிகளுக்கு நாம் இதயத்தில் இடம் கொடுத்து விட்டால் எண்ணெய் களவு போய்விடும். அதாவது ஆவியானவர் எடுபட்டு போய்விடுவார். ஆகவே நான் படிச்சுக்கிற பாடம் என்ன அப்படின்னா, ஒரு யோவாஸ் எண்ணெய் கிடங்குகளின் மேல் காவலாளனாக இருந்தது போல நாம் தனிப்பட்ட விதத்தில் விழித்திருக்கிறவர்களாகவும் சபை நலன் கருதி நாம் எச்சரிக்கிறவர்களாகவும் விளங்க வேண்டும். நாம ஜாக்கிரதையாக இருக்கணும், சபையை எச்சரிக்கணும். 1 கொரிந்தியர் 16 அதிகாரத்தில் 1 Corinthians 16:13 பாருங்க. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள். புருஷராயிருங்கள்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ஆம்பளையா இருங்கன்னு அர்த்தமா? எல்லாரும் தைரியமாக செயல்படுங்க, அதான் அர்த்தம். எல்லாரும் தைரியமாக செயல்படுங்க கர்த்தருடைய காரியங்களில். திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி 1 பேதுரு 5:8 படித்தோம்னா, பி சாபர், பி விஜிலண்ட், தெளிந்த புத்தியில் வராயிருங்கள், விழித்திருங்கள், ஏனென்றால் உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அன்பான தேவ பிள்ளைகளை, எண்ணெயை பாதுகாக்க வேண்டும். அதான் யோவாசுடைய வேலை. நாம் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன செய்யணும்? பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். 2வது, இந்த யோவாசனுடைய பணி சார்ந்த கடமைகளில் 2வது கடமை என்ன அப்படின்னா, கிடங்கிலேயே கிடத்தல், ஸ்டேயிங் இன் பிளேஸ். நம்ம இந்த குடோன் அப்படின்னுவோம், சரிங்களா? குடோன்லாம் கிடையாது, நம்ம குடோன் சொல்லி பழகிட்டோம். கோ டவுன், சரிங்களா? கோ டவுன், அதாவது பூமிக்கு அடியில் ஒரு கிடங்கு மாதிரி தோண்டி வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் அதை கோடவுன் தான் சொல்லுவாங்க. நம்மளால் என்ன செஞ்சிட்டோம்? குடோன் அப்படி குடோன் ஆகிப்போச்சு. பஸ்ஸில் போகும்போது ஓல்டன் அப்படி, ஓல்டன்லாம் கிடையாது, ஹோல்ட் ஆன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஹோல்ட் ஆன். நம்ம எல்லாத்தையுமே கெடுத்துருவோம் பேசி. ஓல்டன் கிடையாது, ஹோல்ட் ஆன், சரிங்களா? அப்போ அதே மாதிரி தான் குடோன் கிடையாது, என்னது? கோ டவுன். So Joash, he was working in oil go downs. எண்ணெய் கிடங்குகளிலே அவன் இருந்தான். அப்போ எங்கே கிடக்கணும்? கிடங்கிலேயே கிடக்கணும், கிடங்கிலேயே தான் கிடக்கணும். ஸ்டேயிங் இன் பிளேஸ். எண்ணெய் கிடங்குகள் ஏரியாவிலேயே இருப்பது எத்தனை கடினம்! என்ன ஆபத்து எப்போது நேரிடும் என்று சொல்ல முடியாது, அப்படிதானே? எப்போ டேங்க் வெடிக்கும், எப்போ என்ன தீப்பற்றும் தெரியாது. ஆனால் இந்த யோவாஸ் கிடங்கிலேயே கிடக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நாமும் படிச்சுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை நாம் வாழ விரும்பினால் அவர் உங்களை வைத்திருக்கிற இடத்தில் அவருக்காக உண்மையாக சேவை செய்யணும். உன்னை எங்கே வச்சிருக்கிறாரு, நீ அங்கே தான் வேலை செய்யணும். கிடங்கில் வச்சிருக்கிறாரா? கிடங்கில் தான் இருக்கணும். 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள். 1 கொரிந்தியர் 4:2, மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். ஆண்டவர் நம்மை ஒரு பொறுப்பாளியாக கிடக்கிறவர்களாக நாம் உறுதி காக்க வேண்டும். அந்த கடங்கிலேயே இருக்கணும். யோவாஸ் போல நாமும் காவலில் தளராமல் இருக்க வேண்டும். நிறைய டீட்டெயில் இல்லை யோவாஸை பற்றி, ஆனால் இந்த பாடங்களை தேவன் நமக்கு உணர்த்துகிறார், கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே பணி சார்ந்த கடமைகள் 2 கடமைகள், த டியூட்டிஸ் ஆஃப் ஹிஸ் ஜாப். 1,
எண்ணெயை பாதுகாக்கணும், கீப்பிங் த ஆயில். ரெண்டாவது, கிடங்கிலேயே கிடக்கணும், ஸ்டே இன் பிளேஸ், ஸ்டே இன் கோடவுன். நம்ம பார்க்க வேண்டிய ரெண்டாவது உபதலைப்பு, செகண்ட் சப் டாபிக் என்ன அப்படின்னா, த டிஃபிகல்டிஸ் ஆஃப் இஸ் ஜாப். பணி சார்ந்த கடினமான சூழல்கள் என்னென்ன இந்த யோவாஸ் சந்திக்க வேண்டியது இருந்தது அப்படின்னு படித்தோன்னா, இதில் நம்ம படிக்க வேண்டிய பாடம் 2 பாடம். முதலாவது, இந்த யோவாஸ் அரசாங்க அதிகாரி தான் என்றாலும் அவனுக்கு கஷ்டங்கள் இல்லாமல் இல்லை, கஷ்டங்கள் இருந்துச்சு. முதல்ல என்ன அப்படின்னா, கண்டுகொள்ளப்படாத பணி. His work was unnoticed. இவன் இருந்த இடம் எங்க? கிடங்கு, அப்படி தானே? எண்ணெய் கிடங்குகள், கோடவுன்ஸ். நம்ம கொண்டு போய் கோடவுனில் வேலை கொடுத்தா நம்ம சந்தோஷப்படுவோமா? சந்தோஷப்பட மாட்டோம். எப்பவுமே நம்ம நேச்சுரலாகவே மனுஷனுக்கு டாப்பில் இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை. இவன் கண்காணாத இடத்தில் இருந்தான் என்றே சொல்ல வேண்டும். யோவாஸ் கண்காணாத இடத்துல இருந்தான். இவனது பணிக்காக பாராட்டினார்களா என்பதும் கேள்விக்குரியே. அரசாங்கத்தின் சிறப்பு பாராட்டு விழாக்களுக்கு அழைக்கப்பட்டானோ பாராட்டப்பட்டானோ நமக்கு தெரியாது. ஏன்னா எப்பவுமே அவன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும். இந்த இலாக்காவில் இருப்பதற்காக சிலர் அவனை கேலி செய்திருக்கலாம். உன்னை ராஜா கொண்டு போய் குடவுனில் போட்டார் பார்த்தியா? சிலர் அவனை கேலி செய்திருக்கலாம். கிடங்குகளின் காவலாளிக்கு தனிமை உணர்வும் வந்திருக்கலாம். தனிமை உணர்வு அவனை வதைத்திருக்கும். சரி, எல்லாரும் அங்கே இருக்காங்க, டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்களே, என்னை கொண்டு போய் இங்கே வந்து போட்டுட்டாங்களே, நான் தனியாக கிடக்கிறேன்னு. அப்படி ஒருவேளை யாராகிலும் நான் வேலை செய்கிற இடங்களில் தனிமை உணர்வினால் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் இல்லையே, எனக்கு உயர்வு இல்லையே, என்னை தனியாக போட்டாங்களே, எனக்கு கம்பெனி சரியில்லையே, எனக்கும் கம்பெனி இல்லை, நான் இருக்கிற கம்பெனியும் சரியில்லை என்று சொல்லி ஒருவேளை நாம் புலம்பி தவித்து தள்ளாடி கொண்டிருக்கிறோமா? பிரியமானவர்களே, கர்த்தரின் பணியில் நாம் கண்டுகொள்ளப்படாதவர்களாக காணப்படலாம். Sometimes we may be unnoticed, we may be unrecognized. தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். Your motives may be misrepresented. நம்ம குறித்து தப்பா பேசுவாங்க, பேசட்டும், don't worry. தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். அவதூறாகவும் நம்மை குறித்து பேசலாம். அநேகர் பேசலாம், பேசட்டும். ஆண்டவரை பற்றி பேசலையா? ஆண்டவரை பற்றி பேசினாங்கல்ல. ஆயினும் கர்த்தர் எப்போதும் நம்மை காண்கிறார் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். நம்முடைய மனசாட்சி சுத்தமாக இருக்கான், நம்ம கை சுத்தமாக இருக்கான், எவனுக்கும் பயப்படணும் அவசியமே கிடையாது. சரிதானே? யாருக்கும் பயப்படணும் அவசியமே கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளே, நீதிமொழிகள் 15 அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. Proverbs 15:3. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்க்கிறாருன்றதை மட்டும் மனசில் வச்சுட்டு அவருக்கு உண்மையாக வேலை செய்யணும். 15:3. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆண்டவர் எல்லா இடத்துல இருக்கிற எல்லாரையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் பார்க்கிறார். என்ன அர்த்தம் தெரியுமா? If man is not recognizing you and me, God is always looking at us. மனிதன் நம்மை அங்கீகரிக்க மாட்டான், ஆனால் தேவன் எப்பொழுது நம்ம என்ன செய்வார்? அவர் அங்கீகரிப்பார், அவர் பார்த்து கொண்டே இருப்பார் என்பதை மறந்துடக்கூடாது. நீங்கள் செய்யும் பணியை ராஜாவுக்காக உத்தமமாக செய்யுங்கள், மனிதர்களின் புகழ்ச்சிக்காக செய்ய வேண்டாம். பைபிள் அப்படித்தானே இருக்கு. ஐ சர்வீஸ் படித்து பாருங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லியிருப்பார். பார்வைக்காக செய்யக்கூடாது. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை எடுப்போமே, அந்த வசனத்தை சற்று அப்படி வாசித்து பார்த்துருவோம். கொலோசியர் புத்தகம் 3ஆவது அதிகாரம் 3ஆவது அதிகாரத்தில் 22ஆம் வசனம் பாருங்க. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், பார்வைக்கு அவர் என்னைய பார்க்கணும்,
அவர் பார்க்கும் பொழுது வேலை செய்கிற மாதிரி நடிக்கணும், அது கிடையாது. பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோടെ ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னு பார்க்கணும். மனுஷருடைய புகழ்ச்சிக்காக செய்ய வேண்டாம். நேரம் வரும், நினையாத நேரத்தில் ராஜாவே நேரில் வந்து பாராட்டு மழை பொழிவார். பாருங்களேன், ஒரு நாள் திடீர்னு தாவீது ராஜா வந்து யோவாஸை பார்த்து, யோவாஸ் எவ்வளோ அருமையாக நீ வேலை செய்கிற, உன் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன கரெக்டாக இஸ்ரவேல் நாட்டின் எல்லா பகுதிகளுக்கும் எல்லா வீடுகளுக்கும் கரெக்டாக போயிருதுப்பா, என்ன ஆலயத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் என்ன கரெக்டாக போயிடுது, அரண்மனைக்கும் என்ன சரியாக வந்துடுது, உன்னை நான் பாராட்டுறேன் அப்படின்னு அந்த ராஜா வந்து தாவீது வந்து யோவாஸை பார்த்து சொன்னால் யோவாஸுக்கு எப்படி இருந்திருக்கும்? உச்சி குளிர்ந்திருக்கும். அன்பானவர்களே, ஒருவேளை ராஜா வந்து அந்த யோவாஸை பார்த்தாரோ பார்க்கலையோ, ஆனால் பைபிள் சொல்லுது நம்முடைய ராஜா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வருவார். அவர் வரும்பொழுது கண்டிப்பாக நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி அப்படின்னு அவர் சொன்னார். மத்தேயு 25:21. அது நிறைவேறும், அது நிறைவேறும். So beloved, keep the oil. எண்ணெயை காத்துக்கொள்ளுங்கள். எண்ணெயை காப்பதில் மிக கவனமாக இருக்கணும். யார் நம்மை கண்டு கொண்டாலும் கண்டு கொள்ளவில்லை என்று சொன்னாலும் எண்ணெயை காத்துக்கொள்வதில் தேவன் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாம் நம்மிடத்தில் நிலைப்படுத்தி கொள்வதில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். பைபிள் இருக்குல்ல, ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். பாருங்களேன், நம்ம சில காரியங்களில் எசக்க புசக்க வாதமாக செய்யும் பொழுது என்ன செய்கிறோம்? ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், விடிய நல்லா தூங்கிட்டே இருக்கிறோம், விடிஞ்ச பிறகு தூங்கிட்டே இருக்கிறோம். என்ன அர்த்தம்? ஆண்டவர் தேடுறதில்லை, எழுந்திருக்கிறது கிடையாது, ஒரு பாட்டு பாடுறதில்லை, ஜெபம் பண்ணுறதில்லை, பைபிள் படிக்கிறதில்லை, வசனங்களை மனப்பாடம் பண்ணுறது கிடையாது. காமாசோமா வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம்? We are grieving the Holy Spirit. ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். ஆகவே அன்பரே, எண்ணெயை காத்துக்கொள்ளுங்கள். Beloved, keep the oil. இது ஒரு கண்டுகொள்ளப்படாத பணிதான். யோவாசுடைய அந்த எண்ணெய் கிடங்குகளின் மேல் காவல் காக்கிற பணி கண்டுகொள்ளப்படாத பணிதான். ஆனாலும் அவன் அதில் உண்மையாக இருந்தான். கடினமான ஒரு பணி. ரெண்டாவது படிக்கிற காரியம், இது ஒரு கடினமான பணி. His work was uncomfortable. His work was unnoticed. நம்ம அடுத்து பார்க்குறோம், His work was uncomfortable. எண்ணெய் கிடங்கு என்றால் எப்படி இருக்கும்? எண்ணெய் கிடங்கு எப்படி இருக்கும்? சோஃபாலாம் போட்டு பட்டுக்கம்பளம் விரித்து பளபளன்னு சேரு அப்படியா இருக்கும்? எங்கே பார்த்தாலும் எண்ணெய் பிசுக்கு, எங்கே தொட்டாலும் நொசுன்னு இருக்கும். அப்படி தானே? பிசுன்னு இருக்கும். இரண்டு ஈரப்பதமாக எண்ணெய் பிசுக்குள்ளதாக சங்கடமான இடமாகத்தான் கிடங்கு இருக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு நியமித்துள்ள பணிகள் எல்லாமே இதமானவை, எல்லாமே இனிமையானவை என்று சொல்ல முடியாது. நமக்கு வேலைகள் சில நேரம் நல்லா போயிட்டுருக்கோம், சில நேரம் பிரச்சனைகள் வரும். சரிதானே? எப்பவுமே ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னா செத்து தான் போகணும். சரிங்களா? எப்பவுமே ஸ்மூத்தாக போகணுன்னா அவ்வளோதான், மண்டையை போட்டோம்னா எல்லாம் ஸ்மூத்தாயிடும். சரிங்களா? உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தாக போகாது. சரிங்களா? ஆகவே கஷ்டமான இடம்தான், கண்டுகொள்ளப்படாத இடம் அந்த கிடங்கு. அது மட்டுமல்ல, கடினமான பணிதான் யோவாசுக்கு. கசப்பான பாதைகள் நமக்கு நேரிடலாம், ஆனாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார் என்பதை மனசில் வச்சுக்கணும். நமது கடமை ஒன்றே ஒன்று மட்டும்தான். என்ன தெரியுமா? சுயத்தை மறுத்து, சுயத்தை மறந்து, சுயத்தை மறந்து கர்த்தரை மட்டும் கீழ்ப்படிந்து பின்பற்றுவதே ஆகும். மத்தேயு 16 அதிகாரம்
24ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் பாருங்க. Matthew 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தான் வெறுத்து, சுயத்தை வெறுத்து, சுயத்தை மறுத்து, சுயத்தை மறந்து. என்னை கொண்டு போய் இங்கே போட்டுட்டாங்களே, என்னை குடவுனில் போட்டுட்டாங்களே, எனக்கு இந்த வேலையை கொடுத்துட்டாங்களே, அவங்கள மட்டும் அங்கே வச்சுட்டாங்க, நம்மளை மட்டும் இங்கே போட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு நாம் இருக்கிற இடங்களிலே, நம்முடைய பணிகளிலே நாம் புலம்புகிறோமா? யோவாஸ் கண்டுகொள்ளப்படாத அந்த பணியில், கடினமான அந்த பணியில் அவன் நிச்சயம் ராஜா கொடுத்த அந்த பணியை அவன் உண்மையாக செய்திருந்திருக்க வேண்டும். ஸோ வி லேர்ன் a lesson, beloved, keep the oil. தேவன் ஒருவேளை நம்ம இருக்கிற இடத்துல, சத்தியத்தில், சபையில் நிறைய பிரச்சனைகள் அப்படின்ட்டு அடுத்தவங்களை பார்த்து சபையை விட்டு ஓடி போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சபையில் அவர் சரியில்லை, அவர் சரியில்லை, அவர் இப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு ஓடி போகிறாங்க. நிறைய பேர் ஓடி போயிடறாங்க. ஆனால் நண்பனந்தேய பிள்ளைகளை அப்படி அல்ல. நாம் இருக்கிற இடம் கடினமான இடமாக இருந்தாலும், சபை ஒரு கடினமான சபையாக இருந்தாலும், வேலை செய்கிற இடம் ஒரு கடினமான வேலை ஸ்தலமாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? எண்ணெயை காத்துக்கொள்ள வேண்டும். தேவ ஆவியானவர் நமக்கு துணையாக இருக்கிறாரு. அவரை நாம் நம்மகத்தே காத்து கொண்டோம் என்று சொன்னால், அந்த வேலை செய்கிற இடம் எவ்வளோ கடினமாக இருந்தாலும் தேவன் அதை இனிமையாக மாற்றுவார். So we have to keep the oil. எண்ணெய் கிடங்குகளின் மேல் யோவாஸ் காவலாளியாக இருந்தது போல, தேவன் நம்ம கொடுத்திருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரை நம்ம என்ன பண்ணணும்? துக்கப்படுத்தாமல், துரத்தி விடாமல் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது சப்டைட்டில், சப்டாபிக். முதல்ல பார்த்தோம் த டியூட்டிஸ் ஆஃப் ஹிஸ் ஜாப், யோவாஸின் பணி சார்ந்த கடமைகள் அப்படின்னு பார்த்தோம். என்ன கடமைகள் பார்த்தோம்? 2 கடமைகள். எண்ணெயை பாதுகாக்கணும், 2வது கிடங்கிலேயே கிடக்கணும். 2வது தலைப்பில் பார்த்தோம் டிஃபிகல்டிஸ் ஆஃப் ஹிஸ் ஜாப், யோவாஸினுடைய பணி சார்ந்த கடின சூழல்கள், அது கண்டுகொள்ளப்படாத பணி, 2வது கடினமான பணி. 3வது சப்டாபிக், கடைசியாக நம்ம பார்க்க போகிற உபதலைப்பு என்ன அப்படின்னா த டிமாண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஜாப். த டிமாண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஜாப், பணி சார்ந்த கட்டாய சூழல்கள். சில கட்டாயங்கள் ஒவ்வொரு பணியிலும் இருக்கும். யோவாஸ் பெற்றிருந்த பொறுப்பில் சில கட்டாயமான நிர்பந்தமான நிலைகளும் இருந்தன. 2 காரியங்கள் சொல்கிறேன். முதலாவது என்ன அப்படின்னா, அரசன் அழைக்கும் வரை அங்கேயே இருத்தல். ஸ்டே until the king calls. நீ கிடங்கில் இருக்கிற, ராஜா எப்போ கூப்பிட்றாரோ அப்போ தான் கிடங்கு விட்டு என்ன செய்யணும்? கிளம்பணும். அரசன் அழைக்கும் வரை அங்கேயே இருத்தல். அரசன் அழைக்கும் வரை, அல்லது அரசன் வந்து சந்திக்கும் வரை, அல்லது அரசன் பணிமாற்றத்தை கட்டளையிடும் வரை இருக்கிற இடத்தில் ஊக்கமாக பணி செய்ய வேண்டும். நான் அங்கே போயிட்டா நல்லா வேலை செய்வேன், இந்த இடம் எனக்கு சரியில்லை அப்படின்னு நம்மளே சில முடிவுகளை எடுத்துக்கொள்கிறோம். எனக்கு இங்கே தான் வசதி. பாருங்களேன், கொஞ்ச நாள் அப்படியே ஒரு 5 வருஷம், ஒரு 6 வருஷம் இருந்ததுக்கப்புறம் இங்கேயே பழகிருச்சு. நமக்கு நல்லா இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், கேஸு பக்கத்தில், எல்லாமே பக்கத்தில். அங்கே போயிட்டான், அது எங்கே இருக்குமோ தெரியலையே, இதை போய் எங்கே கண்டுபிடிக்கிறது? போய் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ராஜா நம்மை அழைக்கும் வரை, ஒரு பணிமாற்றத்தை கொடுக்கும் வரை அங்கே தான் இருக்கணும். கிடங்குனா கிடங்குல தான் கிடக்கும். பாருங்களேன், சாத்தான் இயேசுவை கீழே குதிக்க சொன்னான்ல, மத்திய 4 அதிகாரம், கீழே குதிக்க சொன்னான். சத்துருக்கள் இயேசுவை சிலுவையிலிருந்து இறங்கி வர சொன்னார்கள். நீ தேவனுடைய குமாரனானால், இஸ்ரவேலின் ராஜாவானால் இறங்கி வா அப்படின்னு சொன்னாங்கல்ல. இறங்கி வர சொன்னார்கள். ஓனாய் குணம் கொண்ட எதிரிகள் நெகேமியாவை பார்த்து
ஒரு அழைப்பு கொடுத்தாங்க. அந்த எருசலேம் அலங்கத்தை கட்டும் பொழுது ஒரு 3 பேர், சன்பல்லாத்து, தொபியா, இன்னொருத்தர் பெரும்பாலும் சொல்ல மாட்டோம், கெஷேம் அல்லது கஷ்மு அப்படின்னு இருக்கும். கெஷேம் அல்லது கஷ்மு, இந்த 3 பேர். இந்த 3 பேரும் நெகேமியாவுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இவன் என்ன கட்டுறான பார்ப்போம், இவன் எப்படி கட்டுறான் பார்ப்போம். சரிங்களா? ஆட்களை விட்டுலாம் மிரட்டி பார்த்தாங்க. நெகேமியா வாங்க, நெகேமியா 6ஆம் அதிகாரம் முதல் 4 அந்த 6ஆம் அதிகாரம் முழுக்க படித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நெகேமியா 6ஆம் அதிகாரம் முழுக்க படித்தா நெகேமியா சந்தித்த எல்லா எதிர்ப்புகளை பற்றியும் அங்கே நாம் வாசிக்கலாம். பாருங்களேன், முதல் வசனத்தில் படிக்கிறேன். நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கெஷேமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்ட போது, கட்டி முடிச்சிட்டாங்களே சவர கேள்விப்பட்ட போது, 2ஆம் வசனம், நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில், எல்லாம் கட்டிட்டார், டோர் மட்டும் போடல். சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒரு கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். ஆள் அனுப்பி நெகேமியாட்ட ஓனோ பள்ளத்தாக்கு போவோம் அப்படின்ன உடனே நெகேமியா சொல்லிட்டாரு, ஓ நோ, ஐ கேனாட் கம். ஓனோ பள்ளத்தாக்கு கூப்பிடுறேன், ஓ நோ அப்படின்ட்டார், முடியாது அப்படின்ட்டார். சும்மா நீங்கள் நல்லா அப்படியே டெக்னிக்கெலாம் பண்ணி எப்படி இந்த கட்டட வேலைகள் எல்லாம் தடுக்கலாம் கெடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த சன்பல்லாத்தும் தொபியாவும் கேஷமும் வேலை செய்கிறாங்க. நீங்கள் அந்த அதிகாரம் ஃபுல்லாக படித்து பாருங்கள், அந்த புஸ்தகம் ஃபுல்லாக படித்து பாருங்களேன். நம்ம ஆலயத்தில் போய் ஒளிஞ்சுக்குவோம், நெகேமியா உன்னை கொல்ல வந்துடுவாங்க, சர்ச்சுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குவோம், என்னென்னமோ சொல்லுவாங்க. ஓனாய் குணம் கொண்ட எதிரிகள் நெகேமியாவை ஓனோ பள்ளத்தாக்கு வரவைப்பதற்கு சதி பண்ணினார்கள். நெகேமியாவோ ஓனோ சொல்லிவிட்டார். அன்பான தேவ பிள்ளைகளை, ராஜா நமக்குன்னு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார். பிதா குமாரனு கொடுத்த வேலை, அவர் சிலுவையில் மறிக்கணும். சாத்தா என்ன பண்ணுறான், சிலுவை விட்டு இறங்கி வர்றதுக்கு ஆளுகள் விட்டெல்லாம் பேசுகிறான். இவனே சொன்னான் கீழே குதிங்க அப்படின்னா, இவனே சொன்ன ஆட்களை விட்டு கீழே இறங்கி சிலுவை விட்டு இறங்கி வாங்க அப்படின்னா. நெகேமியா ஒரு வேலை செய்கிறான், நீ அங்கே வா இங்கே வா அப்படின்னு சொல்லி அவனுடைய திட்டங்கள் எல்லாம் திசை மாறி போக பண்ணலாம் அப்படின்னு எதிரிகள் நினைச்சாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனால் அரசன் அழைக்கிற வரைக்கும் அங்கே தான் இருக்கணும், அல்லது டிபார்ட்மெண்ட்டை ராஜா மாற்றி கொடுக்குற வரைக்கும் அங்கே தான் இருக்கணும். அதில் யோவாஸ் கண்டிப்பாக உண்மையாக இருந்திருக்க வேண்டும். இந்த யோவாஸ் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யோவாஸ் என்றால் ஜெகோவா சப்போர்ட்ஸ். ஜெகோவா இஸ் ஸ்ட்ராங் ஆர் ஹேசன்ஸ் டு ஹெல்ப். யாவே யெகோவா ஆதரவளிக்கிறார், யெகோவா பலனாய் இருக்கிறார், யெகோவா உதவி செய்ய தீவிரிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனால் பலன் அடைகிறவர்கள் என்ன செய்வாங்க, எண்ணெயை காத்துக்கொள்வார்கள். அப்போ யோவாஸ் என்ன பண்ணார், தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியில், எண்ணெய் கிடங்குகளை பாதுகாக்கக்கூடிய பணியில், அவர் எண்ணெய் கிடங்குகளின் மேல் ஒரு மந்திரியாக இருந்து எல்லா வேலைகளையும் அவர் சரியாக, அவர் ஒருத்தர் பேர் தான் போட்டிருக்கு, அவர் கீழே நிறைய பேர் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல. அந்த வேலையை அவர் சரியாக செய்து நிமித்தம் ஆசிரியர் கூடாரத்துக்கு என்ன போயிருக்கோம், அரசவைக்கு என்ன போயிருக்கோம், வீடுகளுக்கு என்ன போயிருக்கோம், வியாபாரத்துக்கு என்ன போயிருக்கோம், எல்லா இடங்களுக்கும் கரெக்டாக போயிருக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் என்னையை காத்துக்கொள்கிறோமா, பரிசுத்த ஆவியானவரை நாம் காத்துக்கொள்கிறோமா? Are we walking in the Spirit? Are we living by the Spirit? ஆவியினால் நடக்கிறோமா, ஆவியினால் பிழைக்கிறோமா, ஆவியின்படி வாழ்கிறோமா என்பதெல்லாம் நாம் சற்று யோசிக்கணும். ஒரே ஒரு காரியம் சொல்லி நான் முடிச்சிடறேன். பணி சார்ந்த கட்டாய சூழல்கள், யோவாசின் பணியில் இருந்த ஒரு கட்டாயமான சூழ்நிலை. ஒன்று, ராஜா கூப்பிட்ற வரைக்கும் அங்கே தான் வேலை செய்யணும், சரிங்களா? ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒபே த கிங், ராஜாவுக்கு கீழ்ப்படியும். அரசனுக்கு
கீழ்ப்படிய வேண்டும். அரசனை அகமகிழ்வி, ராஜாவை சந்தோஷப்படுத்தணும். நாம் கீழ்ப்படியும் பொழுது நமக்கு ஆண்டவர் யாரை நமக்கு தலைமையாக வைத்திருக்கிறாரோ, நம்முடைய பாஸ், அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்சு அடங்கணும். எண்ணெய் கிடங்குகளின் மேல் நிர்வாகியாக யோவாசை நியமித்தவர் தாவீது அரசன். அவரை மட்டுமே யோவாஸ் பிரியப்படுத்த வேண்டும். உண்மைதானே? இந்த யோவாஸோட வேலை தாவீது ராஜாவை மட்டும்தாங்க பிரியப்படுத்தணும். வேற யாரையும் பிரியப்படுத்தணும் அவசியமே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அப்படித்தான், கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் அப்படித்தான். நீங்கள் படிச்சு பாருங்க, கலாத்தியர் 1:10 படிச்சு பாருங்க. கலாத்தியர் 1:10. யாரை பிரியப்படுத்தணும்? மனுஷனை பிரியப்படுத்தணுமா? மனுஷனை பிரியப்படுத்தணும் அவசியமே கிடையாது. பாருங்க, கலாத்தியர் 1:10. கலாத்தியர் 1:10 அழகான அற்புதமான மனதிலே பதித்து கொள்ள வேண்டிய ஒரு மாணிக்கம் அந்த வசனம். கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். இவரை பிரியப்படுத்தணும், அவரை பிரியப்படுத்தணும், அந்த தலைவரை பிரியப்படுத்தணும், இந்த ஆளை பிரியப்படுத்தணும், எந்த ஆளையும் பிரியப்படுத்தணும் அவசியமே கிடையாது. சரிதானே? பைபிள் படித்தானே? பைபிள் இஸ் வெரி கிளியர். டோன்ட் ட்ரை டு ப்ளீஸ் மென், வி ஹாவ் டு ப்ளீஸ் ஒன்லி காட். ஆண்டவர் மட்டும்தான் பிரியப்படுத்தணும், என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு தீர்மானம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தால் தாங்க நம்ம என்ன செய்ய முடியும்? என்னையை காத்துக்கொள்ள முடியும். ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிற ஆவியின் அபிஷேகத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். இப்படி வளைஞ்சு கொடுக்கணும், அப்படி வளைஞ்சு கொடுக்கணும் அவசியமே கிடையாது. வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ஸ்ட்ரைட், டூ இட். எது சரி, எது நியாயம், அதை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கணும். யாருக்கும் பயப்படணும் அவசியமே இல்லை. நான் வேலை செய்யக்கூடிய பணித்தளத்தில் நம்ம எங்கே இருந்தாலும் சரி, நம்முடைய பணியில் நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். எண்ணெய் கிடங்குகளின் மேல் காவலாளனாக இந்த யோவாஸ் இருந்தான், எண்ணெயை காக்கிறவனாக இருந்தான். இன்னைக்கு நம்முடைய சத்தியத்தில் நம்ம இருக்கிற பணித்தளத்தில் சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம உண்மையாக நிற்கணும். இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். அண்ட சராசரத்தில் நாம் பிரியப்படுத்த வேண்டிய ஒரே நபர் கர்த்தர் மட்டுமே. என்னையை காத்துக்கொள், எல்லாம் நலமாகும். என்னையை காத்துக்கொள். இந்த யோவாஸ் என்னையை காத்து கொண்டால் இஸ்ரவேல் தேசமே நலமாக இருக்கும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்த ஆவியானவரை காத்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லா எல்லைகளிலும் நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அந்த எல்லா இடங்களிலும் தேவன் நம்மை நலமாக வளமாக அவர் காத்துக்கொள்வார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதனால தான் 1 சாமுவேல் 15:22 வாசிக்கிறோம், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். படிக்கிறோம்ல, இட்ஸ் பெட்டர் டு ஒபே தேன் டு சாக்ரிஃபைஸ். பலியிடுறதை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். நான் தசமாக கொடுக்குறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கீழ்ப்படியாமல் போனால், இந்த மாதிரி பலிகள்லாம் நான் செலுத்துறேன் ஆனால் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டு சொல்லார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அன்பான தேவ பிள்ளைகளை, யோவாஸ் போன்ற கிறிஸ்தவர்கள் எங்கும் எழும்ப வேண்டும். தாழ்மையாய் உதவிகரமாய் நம்பிக்கை உள்ளவராய் திகழ்ந்த இந்த யோவாசை போல நாமும் தேவனின் பார்வையில் சீர்மிகு சிறப்பு மிகு பணி செய்ய வேண்டும். ஜோவாஷ் பாருங்களேன், முதல்ல ஒரு பாடம் படித்தோம். அவர் தன்னுடைய பணியில் எண்ணெயை பாதுகாக்கிறவராக இருந்தார், கிடங்கிலேயே கடந்தார். He was humble, தாழ்மையாக இருந்தார். இரண்டாவது பார்த்தோம், அவர் கடினமான பணி செய்தார், கண்டுகொள்ளப்படாத ஒரு இடத்திலே பணி செய்தார். yet he was helpful. அப்படி தானே? அவர் அந்த இடத்துல இருந்து தேசத்துக்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார், உதவிகரமாக இருந்தார். அப்புறம் கடைசியாக பார்த்தோம், அந்த ராஜா, அந்த மனிதன் யோவாஸ், ராஜா அழைக்கிற வரைக்கும் அந்த கிடங்குல வேலை செய்யணும். அது மட்டும் இல்லை, ராஜாவுக்கு எப்பொழுதுமே கீழ்ப்படியணும். ஸோ ஹி வாஸ் ஹோப்ஃபுல். ராஜா வருவார்,
ராஜா என்னை கண்டிப்பாக ஒரு நாள் உயர்த்துவார், ராஜா எனக்கு உதவி செய்வார், அந்த ராஜாவுக்கு கீழ்ப்படியணும், அந்த ராஜா வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். ஸோ ஹி வாஸ் ஹோப்ஃபுல். லைக்வைஸ் we have to be humble, we have to be helpful, we have to be hopeful. தாழ்மை உள்ளவர்களாக, உதவி செய்கிறவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக. ராஜா சீக்கிரம் வருவார், அவர் வந்து என்னை பரமராஜ்யம் அழைத்து செல்வார் என்று சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் என்னையை காத்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரை நாம் நமகத்தை நம்முடைய உள்ளத்தில் காத்து கொண்டவர்களாக. பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம், அப்படிதானே? நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். அதனால தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். நம்முடைய சாப்பாடு இப்படி இருக்கணும், இப்படி தான் குடிக்கணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்னா யார் கேட்குறா? கேட்குறது ஒன்று, செய்கிறது ஒன்று. அருமையான தேவ பிள்ளைகளே, நல்லா புரிஞ்சுக்கங்க. சத்தியமெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நம்ம சத்தியத்தின்படி நடக்கலை என்று சொன்னால் அங்கே டேங்க்கில் எண்ணெய் இருக்காது, டேங்க்கில் எண்ணெய் இருக்காது. நம்மளோட வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவின்னு இருக்க மாட்டார். ஏதோ ஒரு ஆவி இருக்கும், நம்ம பரிசுத்த ஆவின்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். சரிங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, யோவாஸ் போல வெளியில் தெரியாமல் திரைமறைவில் இருந்து தேவனுக்காக நாம் பணிபுரிய வேண்டும். ஒருவேளை நம்ம எங்கெங்கே வேலை செய்கிறோமோ வெளியில் தெரியாமல் வேலை செய்ய வேண்டியது இருக்கும், திரைமறைவில் இருப்போம். சரிங்களா? சின்ன சின்ன வேலைகளை செய்கிறவர்களாக, பிரபலமில்லாத வேலைகளை, அற்பமான வேலைகளை நாம் செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் நாம் இந்த பணியில், எந்த பணியானாலும் அந்த பணியில் ஆண்டருக்கு உண்மையாக இருக்கணும். சத்திய சபைக்கு நாம் ஒவ்வொருவரும் உயிர் நாடி, திருச்சபையில் ஆண்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் உயிர் நாடி போல வச்சிருக்கிறார். இவர் தான் முக்கியம், அவர் தான் முக்கியம்லாம் கிடையாது. ஆண்டவருக்கு எல்லாருமே முக்கியம், எல்லாருமே ஆண்டவருக்கு முக்கியம். எவ்ரிபடி இன் த சர்ச் இஸ் ஈக்குவல் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக எல்லாரும் முக்கியம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சத்திய சபைக்கு நாம் ஒவ்வொருவரும் உயிர் நாடி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காத்து கொண்டால் நம்மை பார்த்து அநேகர் ஆண்டவரிடம் வருவார்கள் ஓடோடி. தேவன் நமக்கு தம்முடைய ஆவியை கொடுத்துருக்கிறாரு, சத்தியத்தை கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்தோன்னா அநேகர் தேடி ஓடி வருவாங்க, நம்மை பார்த்து அநேகர் ஆண்டவரிடத்தில் வருவார்கள். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, எண்ணெயை காத்துக்கொள்வோம், எண்ணெயை காத்துக்கொள்ளும். ஏதோ யோவாஸ் எங்கேயோ ஒரு இடத்துல எண்ணெய் கடங்க அவன் பாதுகாத்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு போயிடக்கூடாது. இன்றைக்கி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் எண்ணெய் என்று சொல்லக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை நமக்கு தேவன் அளவில்லாமல் கொடுக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார். படித்து பாருங்கள், யோவான் 3:34 தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதா குமாரனுக்கு அளவில்லாமல் ஆவியை கொடுத்தாராம். எண்ணெய் சரிதானே? அபிஷேகம். நம்முடைய வாழ்க்கையிலையும் அளவில்லாமல் ஆவின் அபிஷேகத்தை கொடுப்பதற்கு பரலோகம் ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் நாம் எப்படி இருக்கணும்? கவனமாக காத்துக்கொள்ள வேண்டும். ஆக பிரியமானவர்களே, எண்ணெயை காத்துக்கொள்வோம். நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை காத்துக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு மகிமையான ஒரு வாழ்க்கையாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரமபிதாவே, இந்த பரிசுத்த நாளுக்காக கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் இந்த உலகத்தில் உம்முடைய கிருபையினால் சுகமாக இருக்கிறோம், வளமாக இருக்கிறோம், நலமாக இருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களை இந்த 5ஆம் மாதத்தில் வெயிலின் கொடுமை, வெப்பம் எப்படி இருக்குமோ அப்படின்னு ஆண்டவரே ஒரு கவலையோடு இந்த மாதத்தை நாங்கள் தொடங்கியிருக்கலாம். ஆனால் தேவன் மிகுந்த ஆச்சரியமாய் மேக ஸ்தம்பத்தை இந்த மாதம் முழுக்க அருமையாய் கட்டளையிட்டு ஆச்சரியமாய் எங்களை நடத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் படித்து கொண்டிருக்கிற உம்முடைய பரலோகத்தின் சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்த பரம அபிஷேகம் பற்றி நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய பரலோக எண்ணெய் பரிசுத்த ஆவியானவர். எண்ணெய் கிடங்குகளின் மேல் ஒரு காவலன் யோவாஸ்
தாவீதின் அரசாங்கத்தில் இருந்தது போல ஆண்டவரே உம்முடைய தெய்வீக அரசாங்கத்தில் எங்களையும் என்னையை காத்து கொள்ளுகிற பரிசுத்தவான்களாக நீர் அழைத்திருக்கிறீர், பொறுப்பை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே எங்களிடத்திலும் தெய்வீக எண்ணெய் இருக்கிறது, நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று படித்தோம். ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த அபிஷேகத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தகப்பனே, பல நேரங்களில் இந்த உண்மை புரியாமல் எங்களில் இருக்கக்கூடிய இந்த பரிசுத்த அபிஷேகமாகிய தெய்வீக ஆவியானவர் துக்கப்படும் விதத்தில் நாங்கள் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறோம். ஆவியானவர் துக்கப்படுத்தும் விதத்தில் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம், காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், புலம்பிக் கொண்டிருக்கிறோம், அடுத்தவங்க குறைகளை பேசிகிட்டு இருக்கிறோம். தகப்பனே, எப்படியோ நாங்கள் ஆவியானவர் துக்கப்படுத்துகிறோன்னு தெரியாமலே அல்லது தெரிஞ்சே நாங்கள் ஆவியானவர் துக்கப்படுத்திட்டு இருக்கிறோம்ப்பா. தகப்பனே, எங்களுக்கு நீ தந்திருக்கிற தூய ஆவியானவரை நாங்கள் அந்த அபிஷேகத்தை பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஆவியினால் எப்பொழுதுமே நிரம்பிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறேன். ஆம் கர்த்தாவே, எங்களுக்கு தேவன் தந்திருக்கிற இந்த தூய ஆவியின் அபிஷேகத்தை நாங்கள் நாளுக்கு நாள் பெருக்கிக் கொள்ளவும் பாதுகாத்து கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நல்ல ஆவி என்னை செமையான வழியிலே நடத்துவாராக என்று தாவீது அரசன் 143 சங்கீதம் 10 வசனத்தில் ஜெபித்தது போல் ஆண்டவரே நாங்களும் தினம் ஜெபிக்க கடன்பட்டிருக்கிறோம். உம்முடைய நல்ல ஆவி எங்களை செமையான வழியிலே நடத்துவாராக. தகப்பனே, இந்த பொறுப்பை உணர்ந்து நாங்களும் எண்ணெய் கிடங்குக்கு காவலாளி, அந்த எண்ணெய் கிடங்கு எங்களுடைய சரீரம்தான் பரிசுத்த ஆவியின் ஆலயம், அதுதான் கிடங்கு என்பதை உணர்ந்து தகப்பனே எங்களை அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல், துயரப்படுத்தாமல், துரத்தி விடாமல் ஆண்டவரே தேவனை பிரியப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை பிரியப்படுத்தி வாழக்கூடிய எங்களுக்கு ஆலோசகராக, எங்களுக்கு நண்பராக, எங்களுக்கு வழித்துணையாக, எங்களுக்கு வழிகாட்டியாக, எங்கள் தேற்றரவாளனாக, எங்களுடைய சத்திய ஆவியானவராக அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியை எப்பொழுதுமே ஆண்டவரே நாங்கள் சார்ந்து நடக்க எங்களுக்கு பலத்தை தாரும். எங்களுடைய சுயத்தின் ஆவியின் வசம் ஆண்டவரை எங்களை விட்டு விடாதிரும். பரிசுத்த ஆவியின் வசம் நாங்கள் ஒப்படைத்தவர்களாக ஆவியினால் நடத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு பலத்தை தாரும். எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த நாளில் வந்து உங்களுடைய சத்தியத்தை ஆலயத்தில் கேட்ட பிள்ளைகள், யூடியூப்பில் ஜூமில் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் தொடும் ஐயா. இந்த சத்தியம் எங்கள் உள்ளத்தில் கிரியை செய்யட்டும். ஆண்டவர் எங்களை மாற்றும். ஆண்டவரை மாத்திரம் பிரியப்படுத்த வேண்டும், தேவனை மாத்திரம் பிரியப்படுத்துவதே எங்கள் கடமை என்று சொல்லி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி எந்த இடமாக இருந்தாலும், எவ்வளவு அற்பமான ஒரு பணியாக இருந்தாலும் அந்த பணியில் நாங்கள் உண்மையாக இருந்து எங்கள் ஆவியானவரை பிரியப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு பலத்தை தாரும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கையை ஆசீர்வதியும். உங்களுடைய சத்திய சத்தம் எங்கள் செவிகளில் எப்போதும் தொனிக்கட்டும். ஆண்டவரே, திருவசனத்தை எவ்வளவோ கேட்குறோம் ஆண்டவரே, ஆனால் நாங்கள் நடக்கிறது கிடையாது. கேட்டும் நடக்காதவர்கள் தங்களையே வஞ்சித்துக் கொள்ளுகிறார்கள் என்று யாக்கோபு 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சபை பாக்கியம் பெற்ற சபை. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் எத்தனையோ ஊழியக்காரர் மூலமாக காலாகாலமாக எவ்வளோ சத்தியங்களை கொடுத்திருந்தோம். பின்பற்றி நடக்கிறோமா என்பதை, என்னையை காத்து கொள்ளுகிறோமா என்பதை சிந்தித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு ஒரு தருணத்தை தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, உமக்கு பிரியமானவர்களாய் எங்களை மாற்றுங்க. எங்களை ஒப்படைக்கிறோம். இந்த ஓய்வு நாள் முழுக்க எல்லா ஆராதனைகளிலும் உம்முடைய பிரசன்னம் நிரம்பி வழியட்டும். எங்களை நடத்தும். நீரே மகிமைப்படுவீராக. ஆசீர்வாதத்தை அனுப்பும். இரவையில் காத்துக்கொள்ளும். மீண்டும் காலையில் உம்முடைய சமூகத்தில் கூட்டி சேரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் பாதுகாப்பும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென்.